சான்றோர் பெருமக்களை நித்தில பூப்பந்தல் மேடையில் அமர்த்தும் நிகழ்வு. மதுரை நகரத்தார் சங்க தலைவர் அலவாக்கோட்டை வி. சீனிவாசன் அவர்களை மேடையில் வந்து அமருமாறு வேண்டுகிறேன். முதுநிலை துணைத் தலைவர் மானகிரி சண்முகம் செட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். துணைத் தலைவர் மகிபாலன் பட்டி ஆர்.எம். சாத்தப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். சீர்மிகு செயலாளர் தேவகோட்டை எல்.எம். லட்சுமணன் அவர்களை மேடையில் அமருமாறு வேண்டுகின்றேன். இணைச் செயலாளர் நெற்குப்பை லட்சுமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பொருளாளர் அரண்மனை சிறுவயல் ஆர்.எம். அருணாச்சலம் அவர்களை மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடக்க விழாவின் முத்தாய்ப்பான நிகழ்வாக சான்றோர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கும் துபாய் ஏ.என். சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிங்கப்பூர் தொழில் அதிபர் எஸ். நாச்சியப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக எடுத்த காரியம் யாவையும் வெற்றி பெற விநாயகரை போற்றுவது நம் மரபு. அவ்வகையில் இறைவணக்கம் பாட செல்வி பிரீத்தி அருணாச்சலம் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றேன். ஆனந்த கணபதியே சரணம் ஆண்டிடுவாய் யமயே அருள் பரமானந்த கணபதி வானவர் முனிவரும் வந்து வணங்கிடும் வானவர் முனிவரும் வந்து வணங்கிடும் ஆனைமுகனே எமக்காதரவருள்வாய் ஆனைமுகனே எமக்காதரவருள் பரமானந்த கணபதியே சரணம் ஆண்டிடுவாய் யமயே அருள் பரமானந்த கணபதியே. அன்னை சிவகாமியின் அருமை புதல்வனே ஆனந்த ரூபனே அருமுகன் சோதரனே முன்வினையகற்றிடும் மூல முதல்வனே முன்வினையகற்றிடும் மூல முதல்வனே உன் பதம் பணிந்திடும் சிவகுமரி கருள்
உன் பதம் பணிந்திடும் சிவகுமரி கருளானந்த கணபதியே சரணம் ஆண்டிடுவாய் யமயே அருள் பரமானந்த கணபதியே கணபதியே. செல்வி பிரீத்திக்கு நன்றி தெரிவித்து அடுத்ததாக நிலை விளக்கு ஏற்றுதல். பல்லக நமச்சிவாய விளக்கை பலர்கான ஏற்றுங்கள். நல்லக விளக்கை நாங்கள் ஏற்ற நலமாக வந்த நாயகியே, நானிலம் போற்றும் சொல் விளக்கு ஏற்றவும் துணை புரிவாய் நீ. மேன்மைமிகு மீனாட்சி ஆட்சியோடு சீர்மிகு நிர்வாகிகளின் துணைவியரும் சிறப்பாக ஏற்றுக நிலைநல் விளக்கை. மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு பேட்ச் அணிவிக்கின்றார்கள் நகரத்தார் சங்க நிர்வாகிகள். அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிலைவிளக்கு ஏற்றிய மீனாட்சி ஆட்சி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வு வரவேற்புரை. அரங்கத்தில் வரவேற்பு வழங்க வருமாறு
சங்கத்தின் சீர்மிகு செயலாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, சிறார் சிறுமியரே, ஊடக நண்பர்களே, மதுரை நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர்களே, மதுரை நகரத்தார் இளைஞர் சங்க உறுப்பினர்களே மற்றும் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களே, இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கின்றேன். மதுரை நகரத்தார் சங்கத்தின் 60ஆம் ஆண்டு வைர விழாவில் தலைமையேற்று விழா பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேனாள் நீதியரசர், இந்திய சட்ட ஆணையத்தின் மேனாள் தலைவர், தேவகோட்டை டாக்டர் ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் ஐயா அவர்களே, திருமதி மீனாட்சி லக்ஷ்மணன் அவர்களே, வைர விழாவை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்ற வருகை தந்திருக்கும் கலைத்தந்தையாரின் தவ புதல்வர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் தக்கார் கருமுத்து கண்ணன் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மேனாள் மத்திய மாநில அமைச்சர், இப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்களே, வைர விழா பணிகள் தொடங்கிய நாள் முதலாக எங்களோடு தோளோடு தோள் நின்று எங்களுக்கு வழிகாட்டி நெறிப்படுத்திய அன்பு சகோதரர் கமலா சினிமாஸ் அதிபர் ராங்கியம் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் செட்டிநாட்டின் பெரும் தொழிலதிபர் பிஎல்கே பழனியப்பன் அவர்களே, பாதரக்குடி நகரத்தார் குருபீடத்தில் அறப்பணி அண்ணல் பட்டம் பெற்றுள்ள டாக்டர் ஞானம் அவர்களே, சிங்கப்பூர் தொழிலதிபர் இன்ஜினியர் நாச்சியப்பன் அவர்களே, ஐபிசிஎன் 2017 சேர்மன் தேவகோட்டை ஏஎன் சொக்கலிங்கம் அவர்களே, மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் அளவாக்கோட்டை சீனிவாசன் அவர்களே, முதுநிலை துணைத் தலைவர் மானகிரி சண்முகன் செட்டியார் அவர்களே, துணைத் தலைவர் மகிபாலன்பட்டி சாத்தப்பன் அவர்களே, பொருளாளர் அரண்மனை சிறுவயல் ஆரம் அருணாசலம் அவர்களே, இணைச் செயலாளர் நெற்குப்பை லக்ஷ்மணன் அவர்களே, சங்கத்தின் பணியாளர்களே, மதுரை தமிழிசை சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக அரங்காவலர்களே, உங்கள் அத்துணை பேரையும் சங்கத்தின் சார்பில் வணங்கி வரவேற்கின்றேன். மதுரையில் நகரத்தார் சங்கம் 21/6/1956ஆம் ஆண்டு கலைத்தந்தை கருமுத்து தியாகராசர் அவர்களை தலைவராக கொண்டு சங்கம் தொடங்க பெற்றது. சங்கம் உருவாவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் தேவகோட்டை ஏவிகே தியாகராஜன் அவர்களும் எனது மாமனார் தமிழறிஞர் டாக்டர் சுபா அண்ணாமலை அவர்களும் ஆவார்கள். சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு இதுவரை 15 தலைவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அறநெறி அண்ணல் லேனா நாராயணன் செட்டியார் அவர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் அவர்களின் பெருமுயற்சியால் நகரத்தார் பெருமக்களின் பேராதரவோடு இப்பொழுது உள்ள புதிய விடுதி 1993ஆம் ஆண்டில் கட்டப்பெற்றது. கல்வி நிதி உதவியும் திருமண நிதி உதவியும் சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்டு வருகிறது. 1983ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றத்திற்கு பால்குடம் காவடி எடுத்துச் செல்லும் ஆவணி கார்த்திகை விழா எனது தந்தையார் முன்னாள் தலைவர் தேவகோட்டை லேனாமுனா முத்துமாணிக்கம் செட்டியார் அவர்களால் தொடங்கப்பெற்று 34 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 1956இல் தொடங்கப்பட்ட இச்சங்கம் 2006 மே மாதம் 27, 28 தேதிகளில் 50வது ஆண்டு பொன்விழாவை இதே ராஜா முத்தியா மன்றத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தது. அடுத்து இன்றைய தினம் 60வது ஆண்டு வைர விழாவை கொண்டாடுவது பெருமைக்குரியது. சங்கம் தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடைபெற நகரத்தார் அனைவரின் ஒத்துழைப்பையும் தந்து உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிவித்து தொடக்க விழாவில் சங்கத் தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் தலைவர் உரை தர இருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
இன்றைய நாள் என் வாழ்க்கையின் இனிய நாள், புனிதமான பொன்னாள், 60 ஆண்டு வைர விழாவை காணுகின்ற திருநாள். இந்த நாளில் தலைமை உரையாற்ற பணித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். எனது உரையை தொடக்கும் முன்பு நமது நகரத்தார் பெருமக்கள் கடைசி வரிசையில் இருப்பவர்கள் அனைவரும் முன்புறமாக வந்தால் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். சைவமும் தமிழும் இரு கண்களாக போற்றுகின்ற நகரத்தார்க்கென்று ஒரு உயர்ந்த விழா இந்த விழா. முச்சங்கமும் வைத்து முத்தமிழை வளர்த்து முதன்மை பெற்ற திருத்தலத்தில் மதுரை தான் முதன்மையானது. மீனாட்சி மைந்தரையும் மீனாட்சி சொக்கரையும் இங்கு முன்னிலைப்படுத்தி இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நமது மதுரை நகரத்தார் சங்கம் கலைத்தந்தை கருமுத்து தியாகராஜன் செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டு இந்த சிறிய வயதிலேயே இந்த மிக பொறுப்புகளை எடுத்து பணிக்கின்ற உத்தரவை மீனாட்சி எனக்கு அருள் புரிந்ததற்கு இந்த சபையில் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலாக இந்த வைர விழா என்று நான் எனது முன்னோர்களாகிய உடனடி முன்னாள் தலைவர்கள் அனைவரிடமும் நான் சென்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னது இன்னும் என் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கிறது. தம்பி, உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு, இதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வாய்ப்பை நானும் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டுள்ளேன். நானும் இந்த விழா சம்பந்தமாக நான் முதலில் நான் சந்தித்த மிகப்பெரிய மனிதர் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றர் ஏஆர் லக்ஷ்மணன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சறுக்க அவர்கள் எனக்கு சிறந்த அறிவுரைகளை தினசரி தொலைபேசியில் பேசி இந்த விழா சிறக்க ஏற்பாடு செய்வதற்கு எனது முதற்க நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக கமலா சினிமாஸ் விஎன்சிடி வலியப்பண்ணன் அவர்கள் இந்த விழா எப்படி நடக்க வேண்டும், எந்த மாதிரி செயல்படுத்த வேண்டும், இதில் எப்படியெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது என்னிடம் கேட்கும்போது சொல்வார்கள், சீனிவாசன், நீங்கள் மிக சிறப்பாக எல்லாமே செயல்படுகின்றீர்கள். இந்த அரங்கனில் உங்களை கூட்டத்தை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்பதை மற்றும் மார்க்கெட்டிங்காக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நானும் அண்ணன் கண்டிப்பாக நமது நகர்த்தார் பெருமக்கள் வருவார்கள், நமக்கு அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள் என்ற உத்தரவு கொடுத்திருந்தேன். கரெக்டாக ஒரு 12 மணி பார்த்திங்கன்னா அரங்கு நிறைந்த காட்சியாக இருக்க போகிறது. இந்த அரங்கம் எல்லோரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தொலைபேசியில் எல்லோரும் நாங்கள் இங்கே வந்துட்டோம், இத்தனாவது கிலோமீட்டரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எல்லோரும் நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வார்கள். இந்த வைர விழாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதலில் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் ஆரம்பிக்கும்போது நமது விடுதி ஒரு ஜவுளி வியாபாரிகள் சங்கமாக இருந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். அதை அவர்கள் தனது சொந்த முயற்சியால் எடுத்து நமது நகரத்தார்களுக்காக ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறி அந்த சங்கத்தை என்னை போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கி மிக சிறப்பாக நடத்துவதற்கு வழிமுறை செய்வதற்கு திரு கருமுத்து தந்தை தியாகராஜன் செட்டியார் அவர்களுக்கு இந்த சபையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் சார்பாக இங்கு நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கருமுத்து கண்ணன் அவர்களுக்கு இந்த சபையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக திரு எஸ் ரகுபதி அண்ணன் அவர்கள் முதலில் இப்பொழுது அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அமரும் முதல் மேடை இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் நகரத்தார்களால் பாராட்டு பெற்றிருக்க இந்த மதுரை மேடை தான் சரியான மேடை என்பதை நான் அறிகின்றேன். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். PLK பழனியப்பண்ணன் அவர்கள் மிக சிறந்த தொழிலதிபர். அவர்கள் நமக்காக இசைவு தந்து நமக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அந்த மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானமன்னன் எனது இனிய நண்பர். சென்னையில் செல்லும் பொழுது, சீனி இந்த விழாவை பண்ணிவிடுவாயா என்று கேட்டு எனக்கு அச்சம் மூட்டி
இன்று மிக சிறப்பாக நீ பண்ணியிருக்கிறாய் என்று எனக்கு வாழ்த்து சொல்லி மேடையில் வந்திருக்கின்ற ஞானமன்னன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாச்சியப்பண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா திருப்பதி தான். அந்த திருப்பதியே இங்கே வந்து உட்காந்து நம்ம நகரத்தாருக்காக மிகப்பெரிய ஒரு திருப்பதியை உருவாக்க காத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் நான் சந்திக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், சீனிவாசன், இந்த திருப்பதி வந்து மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் வந்து செய்ய போகிறோம் என்றார்கள். அப்பொழுது நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி ஏஆர் லட்சுமணய்யா இருந்தார்கள். அவர்களும் சொன்னார்கள், மிக திறமையானவர் என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக சொக்கலிங்கண்ண நேற்று மத்தியானமே வந்துட்டாங்க. நேற்று மதியத்துலேருந்து எங்கள் கூடவே இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம நகரத்தார் பெருமக்களோடு வந்து கலந்துரையாடி ஐபிசிஎன் என்ற ஒரு மாநாட்டை வந்து துபாயில் நடத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நகரத்தார் மக்களின் சார்பாகவும் மதுரை சங்கத்தின் சார்பாகவும் மதுரை நகரத்தார் பெருமக்களின் சார்பாகவும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் உங்களையெல்லாம் வரவேற்றேன். இந்த சங்கம் எப்படி உருவானதுன்னு சொன்னேன். நான் கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஐயாட்ட பெர்மிஷன் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உரிய நேரத்தில் ஆரம்பித்து உரியதாக நீ நடத்த வேணும்னாலும் ஒரு நபர் இருந்தால் கூட நீ வந்து கூட்டத்தை நடத்திடுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 500 பேரை வைத்து நடத்தி வேண்டியது இந்த இடத்துல நான் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சங்கம் மதுரை நகரத்தார் சங்கம் மிக சிறப்பாக வைர விழாவில் புதுப்பிக்கப்பட்டு அதிக பொலிவுடன் காணப்பட்டு வருகின்ற நகரத்தார் பெருமளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்கள் மிக சிறப்பாக சீரும் சிறப்போடு செய்து வருகின்றோம். இந்த நகரத்தார் சங்கத்திற்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் நகரத்தார் விடுதி நமது மதுரை நகரத்தார் சங்கத்திற்காக ஒரு சிறிய வருமானத்தை ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தபடியாக தெப்பக்குளம் காவல் நிலையம், அது இன்னும் 1 மாத காலத்திற்குள் நமது கைக்கு வந்துவிடும். அதையும் நம்ம வந்து ஒரு திருமண மண்டபமோ இல்லை வணிக வளாகமோ கட்டி மீண்டும் மதுரைக்கு பெருமை சேர்ப்போம். அதற்கு வந்து கருமத்து கண்ணன் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அவர் தந்தையார் மதுரை நகர விடுதியை கட்டிய போல் அந்த வணிக வளாகம் அவர்கள் தலைமையில் கட்ட வேண்டும் என்பதை இப்போதே கோரிக்கை வைக்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த விழா சிறக்க ஒரு முக்கியமான நபர்கள் கூற வேண்டும். அப்படி கூறும் வரிசையில் நகரத்தார் இளைஞர் சங்கம் சுறுசுறுப்பாக ஆடி ஓடி இந்த விழா சிறக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தலைவர் முருகப்பன் அவர்களுக்கும், வரவேற்பு நல்கிய நகரத்தார் மகளிர் சங்கம் தலைவி எம்சிஎன் மாணிக்கம் அவர்கள், துணை வள்ளிக்கண்ணு மாணிக்கம் அவர்களுக்கும், அவர்களுடைய குழுவிற்கும் மற்றும் எனது முன்னாள் தலைவர்கள் திரு லேனா முத்துமாணிக்கண்ணன், காட்டன் நாச்சியப்பண்ணன், கண்ணப்பண்ணன், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து முன்னாள் தலைவர்களும் இந்த விழா சிறப்பதற்காக என்னோடு தோளோடு தோள் புரிந்து இந்த விழாவுக்கு ஒத்துழைத்தார்கள். திரு வளையப்பட்டி கண்ணன் அவர்கள் எனக்கு எவ்வளோ உதவ முடியுமோ அந்தளவுக்கு உதவிட்டு இந்த விழாவுக்கு நான் இங்கே இருக்க முடியாது, சிங்கப்பூர் போகிறேன் என்று சிங்கப்பூரிலிருந்து நம்மளை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்து இவ்வளவு பேரும் வந்திருந்து இந்த விழா 2 நாட்களும் சீரும் சிறப்புமாக நடைபெற உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைவருக்கு நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக தேவகோட்டை ஈன்றெடுத்த தெளிந்த சட்ட ஆணையர் இவர். மா பலா வாழை என்ற முக்கணி போல் மாநில 3 மன்றங்களுக்கு மதிப்புயர் நீதிபதி இவர். நகரத்தார் குளம் தழைக்க வந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இவர். தென்னர் நாடு செழிக்க வந்த தெளிந்த சிந்தனையாளர் இவர். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இணையில்லா தலைமை நீதிபதியே, இசைவோடு தலைமை ஏற்று இனிய பேருரை நல்குக. இருங்க அவசரப்படாத கொஞ்சம் இரு.
சங்கத் தலைவர் வி சீனிவாசன் அவர்கள் நீதியரசருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். ஐயாவின் துணைவியார் திருமதி மீனாட்சி ஆச்சி அவர்களுக்கு சங்கத் தலைவரின் துணைவி திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பொன்னாடி அணிவி சிறப்பு செய்கின்றார்கள். இந்த பக்கம் கூட்டு வந்துருங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நகரத்தார் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற இச்சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, செயலாளர் லக்ஷ்மணன் அவர்களே, நம் அனைவரின் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரு கருமுத்து கண்ணன் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு ரகுபதி அவர்களே, மதிப்பிற்குரிய பிஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களே, மதிப்பிற்குரிய பழனியப்பன் அவர்களே, டாக்டர் ஞானம் அவர்களே, திரு நாச்சியப்பன் அவர்களே, திரு ஏஎன் சொக்கலிங்கம் அவர்களே, இந்த இனிய காலை பொழுதில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வைர விழாவில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மைக் இஸ் நாட் ஆல் ரைட். கலைத்தந்தை கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்ட இந்த நகரத்தார் சங்கம் கல்விப்பணி, இறைப்பணி, சமுதாயப்பணி ஆகியவற்றை தொடர்ந்து கடந்த 59 ஆண்டுகளாக செய்து வருவதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனக்கும் இந்த சங்கத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் தியாகராயர் கல்லூரியில் 1959ஆம் ஆண்டு புகுமுக வகுப்பில் படிக்கின்ற பொழுது சங்க கூட்டங்களில் நான் வந்து கலந்து கொள்வது உண்டு. அப்பொழுது கருமுத்து அவர்கள் தலைமை வைப்பார்கள். நகரத்தார் பெருமக்கள் பலர் அங்கு கூடி நகரத்தார் சமூகத்தின் மேம்பாட்டை பற்றி விவாதிப்பார்கள். மற்றொன்று, என்னுடைய அம்மான் ஏவிகே தியாகராஜன் செட்டியார் அவர்கள் பல ஆண்டு இந்த சங்கத்தின் செயலாளராக பணியாற்றியிருக்கின்றார்கள். இந்த சங்கம் நிறுவிய மற்றொரு கட்டிடம் திருப்பரங்குன்றத்தில் எழுப்பப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னர். அதனையும் திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 50வது ஆண்டு விழாவிலும்
என்னை அழைத்து அதில் தலைமையேற்கச் செய்தார்கள். இப்பொழுது மீண்டும் 60வது ஆண்டு வைர விழாவில் என்னை அழைத்து இங்கு தலைமையேற்கச் செய்திருக்கின்றார்கள். நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி அறிவு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நகரத்தார் சமூகம் கல்விப்பணியில் மிகச்சிறந்து விளங்குகிறது. கல்விப்பணிக்கு பெரும் தொண்டாற்றிய கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள், ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவருடைய குடும்பம், வள்ளல் அழகப்ப செட்டியார் குடும்பம் அவர்கள் ஆற்றிய ஒரு கல்விப்பணி அளவில் அடங்காது. அது மட்டுமல்ல, நம் நகரத்தார் ஊர்களில் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு ஒரு ஆலயம், ஒரு ஊரணி, ஒரு பள்ளிக்கூடம், அந்த மாதிரி எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு கல்விப்பணி நம் நகரத்தார் சங்கம் நகரத்தார்கள் ஆற்றி வருகின்றார்கள். இறைப்பணியில் நகரத்தார்களுக்கு இணை யாருமே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள கோவில்களிலே 90% நம்மவர்கள்தான் கட்டியது. இன்றைக்கு நம் நாட்டில் மட்டுமல்ல, அயல் நாடுகளிலும், சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் மற்ற பல ஊர்களிலும், அமெரிக்காவிலும், இங்கிலாந்திலும், இன்னும் பல நாடுகளில் நம்முடைய ஆலயங்கள் அங்கு இருக்கின்றன. இவையெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை நமக்கு காட்டுகின்றது. காசியில், பர்மாவில் தொழில் செய்தவர்கள்தான் காசியில் மிக பெரிய அளவிலே கட்டப்பட்டு இருக்கின்ற அந்த சத்திரத்தை அவர்கள் நிறுவினார்கள் என்பது வரலாறு. அதே போன்று ராமேஸ்வரத்திலே ஒரு சிறிய கட்டிடம் இருந்தது. அது இடிந்து விழுகின்ற நிலையில் இருந்த பொழுது என்னை அணுகி அதை மேல் நடத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். அது தேவகோட்டை நகரத்தார் ஒருவருக்கு சேர்ந்தது. பின்னர் அதனை ட்ரஸ்டாக மாற்றி இன்றைக்கு 5.5 கோடி ரூபாய் செலவிலே அங்கு ஒரு கட்டிடம் நிறுவியிருக்கின்றோம். நகரத்தார் வருபவர்கள் அங்கு சௌகரியமாக தங்குவதற்காக அதனை நாம் கட்டியிருக்கின்றோம். மீண்டும் சுவாமி மலையில் ஒரு அருமையான கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. 100 ஆண்டுகள் அதற்கு பட்டா இல்லை. நான் பின்னர் முயற்சி எடுத்து அதற்கு பட்டாவும் வாங்கி 2.5 கோடியில் ஒரு கட்டிடமும் கட்டி மிகச் சிறப்பாக அந்த பகுதியில் வாழ்பவர்களுக்கு அது உதவியாக இருந்து வருகிறது. இன்னும் சிதம்பரத்திலே வெகு விரைவிலே ஒரு கட்டிடம் வர இருக்கின்றது. இடம் வாங்கிவிட்டார்கள். இவ்வாறு நம்முடைய நகரத்தார்களுடைய இறை பணியை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு அடுத்தாற்போல் அருமை தம்பி கண்ணன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் பாம்பேக்கு செல்ல வேண்டிய அவசரம் இருந்தாலும் நம்முடைய சமுதாய பணிகளையும் நான் சொல்லித்தான் தீர வேண்டும். நம்முடைய சமுதாய பணி மிகச் சிறந்தது. எல்லோருக்கும் நாம் உதவி செய்கின்றோம். இன்றைக்கு நம் சமுதாயம் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மிக நலிந்த ஒரு சமுதாயமாக இருந்தது. அங்கிருந்து ஜப்பானியர் குண்டு போட்டதை எடுத்து அங்கிருந்து நம்மவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து அவர்கள் கால்நடையாகவே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பர்மாவிலிருந்து வந்த நகரத்தார்கள் தான் காசி சத்திரத்தை நிறுவியிருக்கின்றார்கள். இன்று அது சொசைட்டியாக பணியாற்றி வருகின்றது. நம்முடைய சமுதாயம் இல்லாத துறையே இல்லை. நம்மவர்கள்
அதாவது இன்றைக்கு பதிப்புத்துறையை எடுத்துக்கொண்டால் நம்மவர்கள்தான் இன்றைக்கு முதலிலே அதற்கு இடம் வகிக்கின்றார்கள். நம் சமூகத்தை பற்றிய பத்திரிகைகளை பார்த்தால் ஆட்சி வந்தாச்சு, நகரத்தார் திருமகள், தனவணிகன், பூச்சரம், நகரத்தார் மலர், இதழ் என்று பல பத்திரிகைகள் நம்மவர்களை பற்றிய செய்திகளை அவ்வப்பொழுது நமக்கு தந்து நாம் அதை அறிந்து கொள்ள வாய்ப்பாக அதனை நடத்தி வருகின்றார்கள். அது தவிர இன்றைக்கு ஆடிட்டர்கள் இருக்கின்றார்கள், நிறைய ஆடிட்டர்கள் இருக்கின்றார்கள். வழக்கறிஞர்கள் தான் இப்பொழுது தான் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். பொறியியல் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், சயின்டிஸ்ட் இருக்கின்றார்கள். இன்னும் தொழில்துறையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நம்மவர்கள் காலப்போக்கில் தம்மை மாற்றிக்கொண்டு அன்றைக்கு எல்லோரும் நாம் வட்டி தொழில் தான் செய்தோம். அது மிகுந்த ஒரு சௌகரியமான, நமக்கு நட்டம் வராத ஒரு தொழில். ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்தினால் நாம் அதனை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள். மருந்து வணிகத்தில் இருக்கின்றார்கள், டெக்ஸ்டைல் மில், இன்னும் என்னென்ன துறைகளில் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் மேடையில் இருக்கின்றவர்களே பார்க்கலாம். திரு கண்ணன் அவர்கள் சிறந்த படித்தவர். இன்றைக்கு 3-4 கல்லூரிகள் அவர்கள் கட்டி மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அது நாம் அனைவரும் அறிந்தது. அவர்களுடைய அதே போன்று தொழிலிலும் இன்றைக்கு 18 டெக்ஸ்டைல் மில் கட்டி நடத்தியவர் நம் சமுதாயத்தில் கருமுத்து ஒருத்தர் தான். அந்த அளவிற்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நாட்டிலே அவர்கள் நடத்தி வந்தார்கள். அதே போன்று வங்கித்துறை எடுத்தால் நமக்கு ராஜாசன் அண்ணாமலை செட்டியார் குடும்பம், MCTM குடும்பம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்காக நீங்களெல்லாம் சென்னையிலே LIC இந்த 14 மாடி கட்டிடத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த கட்டிடம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்காக கட்டப்பட்ட கட்டிடம். அதனை அரசாங்கம் அக்வயர் செய்து அதை எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அதில் LIC அலுவலகம் வந்தது. உடனடியாக அதற்கு எதிரிலேயே இன்னொரு அருமையான கட்டிடத்தை MCTM அவர்கள் கட்டி அவர்கள் மிகச் சிறப்பாக அவருடைய செய்து முடித்தார்கள் அந்த கடமை. ரகுபதி அவர்கள் சிறந்த வழக்குரைஞர், பின்னர் மத்திய அமைச்சராக ஆனார். அதன் பிறகு இப்பொழுது மாநில சட்டத்துறையில் சட்ட அமைப்பில் அவர் MLAவாக இருந்து வருகின்றார். VNCT வள்ளியப்பனை பற்றி நாம் மதுரையில் இருக்கின்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. VNCT சிதம்பரம் செட்டியார் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே தக்காராக இருந்து மிகச்சிறப்பாக அதனை நடத்தி கொண்டு வந்தார்கள். அதே போன்று திரைப்படத்துறையிலும் அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய பங்கு இருந்தது. இன்றைக்கு அவரை பின்பற்றி அவருடைய புதல்வர்கள் மிகச்சிறப்பாக தொழில்களை நடத்தி வருகின்றார்கள். PLK பழனியப்பன் எடுத்துக்கொண்டால் வலையப்பட்டியலில் இருந்து இன்றைக்கு மருந்து வணிகத்தில் மட்டுமல்ல மற்றும் பல துறைகளில் மிகச்சிறப்பாக கோயம்புத்தூரிலே அவர் தொழில் செய்து வருகின்றார். ICBN என்ற ஒரு அமைப்பை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவை மாநகரிலே அந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி காட்டி வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார்கள். அங்கே அதனுடைய கோட்பாடு என்னவென்றால், அந்த விழாவில் நான் தலைமையேற்று நான் அங்கு பேசுகின்ற பொழுது நம் நகரத்தார் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய கருத்தை சொன்னேன். நீங்களெல்லாம் படித்து முடித்த பிறகு வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். வேலைக்கு செல்வதை விட நீங்கள் சுய தொழில் செய்வதால் உங்களுக்கு வாழ்க்கையில்
ஒரு வளமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னேன். காரணம், இன்றைக்கு எந்த வங்கிக்கு சென்றாலும் வங்கி உங்களுக்கு பண உதவி கொடுத்து கடன் கொடுத்து உதவ தயாராக இருக்கின்றார்கள். ஐசிபிஐ நீங்கள் அணுகினால், பழனியப்பன் அவர்களை அணுகினால் அவர் என்ன உதவி வேண்டுமானாலும் அதை செய்து கொடுப்பார். அதே வேலையை எங்கள் ஊரை சார்ந்த தம்பி ஏஎன் சொக்கலிங்கம் அவர்கள் இந்த ஆண்டு சென்னையிலே ஒரு அறிமுக விழா நடத்தி, அடுத்த ஆண்டு துபாயிலே ஒரு பெரிய விழா ஐசிபிஎன் மூலம் நடக்க இருக்கின்றது. பழனியப்பனை பற்றி சொன்னேன். திரு ஞானம் அவர்கள் இன்றைக்கு முத்து பார்மசி மட்டும் நடத்தவில்லை, பல இடங்களிலே அவருடைய அமைப்பை வைத்திருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு அறக்கட்டளையும் நடத்துகின்றார். அவரை நாம் மிகவும் பாராட்ட வேண்டும். மேலே சிவபுரிக்கு சென்றால் எங்கெங்கு கட்டிடங்கள் புதிதாக வந்திருக்கின்றதோ அவை அனைத்தையும் கட்டியவர் ரகுபதி ஞானம் அவர்கள்தான். இறுதியாக அந்த வரிசையிலே எஸ் நாச்சியப்பன் அவர்கள், அவர் அரியக்குடியை சார்ந்தவர். அவருடைய 2 புதல்வர்கள் மிக அருமையாக படித்து ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் படித்து இன்றைக்கு சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கே ஆர்கிடெக்சர் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு அட்வைசர்களாக இன்றைக்கு இருந்து வருகின்றார்கள். இவ்வாறு பல தொழில்களில் இருக்கின்ற மிகச்சிறந்த நகரத்தார்களை இவரை அனைவரையும் அழைக்கச் சொல்லி, ஏனென்றால் அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும், இவர்களை முன்மாதிரியாக மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு வசதி ஆகும் என்று சொல்லி தலைவர் சீனிவாசனிடமும் செயலாளரிடம் நான் சொன்னேன். நான் சொன்னபடி இவ்வளவு அருமையான நம் நகரத்தார் பெருமக்களை இந்த விழாவிற்கு நாம் அழைத்திருக்கின்றோம். இவர்களிடமிருந்து நீங்கள் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வாறு உழைப்பது, எவ்வாறு தொழில் செய்வது, எவ்வாறு நேர்மையாக இருப்பது என்பதை எல்லாம் நீங்கள் இந்த மேடையில் இருக்கின்ற பெரியவர்களிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நகரத்தார் சமூகத்தில் நாம் இன்றைக்கு நகரத்தார் சமூகத்தில் மனமுறிவு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. காரணம், விட்டு கொடுத்து போகின்ற ஒரு மனப்பான்மை இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, சில நேரத்தில் பெண்களுக்கும் இல்லை. ஆகையினாலே தான் மனமுறிவு மிக அதிகமாக ஏற்படுகின்றது. தேவக்கோட்டை கோர்ட்டில் 140 வழக்குகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கின்றது, நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வழக்குகள். அதே போன்று புதுக்கோட்டையிலேயும் நிறைய இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், நான் எங்கு சென்றாலும், நான் தேவக்கோட்டைக்கு சென்றால் நான் வருவதை பார்த்துவிட்டு பலர் என்னிடம் வருகின்றார்கள். பல பேரை நான் சமாதானம் செய்து சேர்த்து வைத்திருக்கின்றேன். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருவர் மனமும் ஒத்து போகாவிட்டால் அவர்களை கட்டாயப்படுத்தி சேர்ந்து வாழச் சொல்வது முறையல்ல, அது வாழ்க்கைக்கு உகந்ததும் அல்ல. ஆகையினாலே அவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு செல்வது என்று அறிவுரை சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றேன். மிகவும் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு வருத்தமான செய்தி. ஆகையினாலே அந்தந்த ஊரில் இருக்கின்ற பெரியவர்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி எவ்வாறு அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டும். இன்னொன்று, நம்முடைய நகரத்தார் சமூகம் மிக ஜனத்தொகை அளவில் மிக குறைந்த ஒரு 2 லட்சத்திற்கு உட்பட்ட அளவில் தான் நம்முடைய ஜனத்தொகை இருக்கின்றது. ஆனால் இந்த இவ்வளவு சிறிய சமுதாயம் ஜனத்தொகை அளவில் இருக்கின்ற நிலையில் நம்மிடம் ஒற்றுமை இல்லை. ஏன்? இப்பொழுது பார்லிமெண்ட் மாதிரி எலெக்ஷன் நடத்துகின்றார்கள்.
அது தவிர்க்க வேண்டும். அது தவிர்க்காவிட்டால் இது சமுதாயத்திற்கு நல்லதல்ல. அதாவது எந்த ஊரிலே சங்கம் இருந்தாலும் அதற்கு எலெக்ஷன், பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன், செக்ரட்டரிக்கு எலெக்ஷன், எல்லாத்துக்கும் எலெக்ஷன், பார்லிமெண்ட் மாதிரி ஊர் பூரா போய் எல்லாருக்கும் துண்டு போட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்க. இதை நான் வெறுக்கின்றேன். நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன் நம்முடைய நான் இவ்வாறு பல மேடைகளிலே சொன்ன பிறகு அதற்கு ஒரு 4-5 சங்கங்களிலே அதற்கு ஒரு தீர்வு ஏற்பட்டது. ஒன்று புதுக்கோட்டை, மற்றொன்று திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம், இன்னொன்று அம்பத்தூர். இவ்வாறு 4-5 சங்கங்களிலே போட்டியே இல்லாமல் அவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். அதே போன்று காசி சத்திரம் அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த சத்திரம். இன்றைக்கு இருக்கின்றவர்கள் 10 பேர் விருப்பப்பட்டால் அவர்கள் கூடி 4 பெரியவர்களை வைத்து பேசி இவர்தான் தலைவர், இவர்தான் செயலர், இவர்தான் என்று நாம் முடிவெடுக்க முடியாதா? முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும். நான் போட்டியிடுவதை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. போட்டி வந்தால் போட்டிக்கு தயார், ஆனால் நான் போட்டிக்கு போவதில்லை, போகவும் கூடாது. நம் சமூகம் வளர வேண்டுமானால் இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். மற்றொன்று, மற்ற ஜாதிகளிலே இன்றைக்கு திருமணங்கள் மிக அதிகமாக நடக்கின்றன. அது ஒரு சில நேரங்களிலே அது தவிர்க்க முடியாதாகவும் இருக்கின்றது. ஒரு சில நேரத்தில் தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க முடியாத நிலையிலும் நாம் இருக்கின்றோம். ஒரு முறை ஒருவர் கேட்டார், நீங்கள் மேடைகளை பேசுகின்ற பொழுது மற்ற ஜாதிகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றீர்களே, ஆனால் ஒரு விழாவில், ஒரு திருமண விழாவில் நீங்கள் முதல் நாற்காலியில் அமர்ந்திருந்தீர்களே, அதற்கு என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். நான் உடனே எந்திரித்து, தம்பி நீ சொன்னது சரி, அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர், 60-50 ஆண்டு கால நண்பர். தவிர்க்க முடியாத நிலையில் நான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன். இனிமேல் இம்மாறு திருமணங்கள் நடந்தால் நான் செல்ல மாட்டேன் என்று நான் சொன்னேன். நாம் வயதானவர்களாக இருக்கலாம், ஒரு சிறியவர் சொன்னால் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி நேரு அவர்களே பாராட்டிய சமூகம் நம்முடைய சமூகம். அதாவது தொழில்துறையில் எந்தவித வசதியும் இல்லாத காலத்தில் பர்மா, மலேசியா, மற்ற ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் தோணியில் சென்று இங்கிருந்து பொருளை எடுத்து சென்று அந்த நாட்டிலே வாழ்கின்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை சம்பாதிக்க வைத்து இவர்களும் சம்பாதித்து நம்ம நாட்டிற்கு வந்து பெரிய பெரிய வீடுகள், திருமணங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். அந்த காலம் வேறு. 12 வயதானால் கைப்படுவதற்கு மலேசியா, சிங்கப்பூருக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆனால் அந்த காலம் வேறு, இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலம் வேறு. இன்றைக்கு படிப்பு என்பது நிச்சயம். படித்தால்தான் வேலை, வேலை இல்லை என்றால் வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்திருக்கலாம். ஆகையினாலே நீங்கள் இன்றைக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி, தற்பொழுது ரிசல்ட் வந்திருக்கின்றது. நம் பெண் பிள்ளைகள் மிக அருமையான மார்க்குகள் வாங்கியிருக்கின்றார்கள். நம் பையன்கள் மிக நல்ல மார்க்குகள் வாங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். நான் என்னுடைய இடம் அமைவதற்கு முன்னர் மற்றொரு முயற்சி, ஒரு குழுவாக இருந்து நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். பர்மாவில் நாம் விட்டு வந்த சொத்துக்களை திருப்பி நாம் பெறுவதென்பது முடியாத காரியம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்றானுங்க அரசாங்கம், நம்மவர்கள் அங்கு வந்து தொழில் செய்வதற்கு, வசதி செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நான் ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன். அதனை அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம், அரசியலில் இருக்கின்றவர்களும் அவர்களும் இருக்கின்ற 4 கோயில் தான், 159 கோவில் மொத்தம். இன்றைக்கு நகரத்தார் சமூகத்திடம் இருப்பது 4 கோயில்கள் தான். அதை தர தயாராக இருக்கின்றார்கள். நம்மவர்கள் சென்று அதனை நாம் மேனேஜ் செய்யலாம். ஆனால் அவர்கள் அங்கிருந்து நம் விட்டு சென்ற சொத்துக்களை பெறுவதற்கு அந்த அரசாங்கம் ஒரு எதிர்ப்பாக இருக்கின்றார்கள். அந்த முயற்சியை அவர் சிவனடியான் அவர்கள், ஆறு அழகப்பன் அவர்கள் மற்றும் நிறைய, நானும் அதில் ஒரு பங்கேற்று இருக்கின்றேன். அந்த முயற்சி அது பயன்பெறும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயம் அது பயன்பெற வேண்டும்.
அதிலே அவர்கள் சென்ற பொழுது ஒரு ஆட்சி அங்கு இருக்கின்றார்களாம். அவர்கள் பெயர் கௌரி, அவருடைய தகப்பனார் பெயர் காசி செட்டியார், தேவகோட்டை என்கின்றார்கள். நானும் அது யார் எந்த இடம் என்று விசாரித்து பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு வயது 68. அவர்களும் பேசிக்கொண்டு விழுந்த பொழுது, இன்னும் 4 கோயில்கள் தான் இருக்கின்றது, அதையாவது நீங்கள் நம் கோடி கோடியாக அதற்கு நகைகள் இருக்கின்றன, மேனேஜ்மெண்ட்டை அவர்கள் தர தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு 70 வயசு 80 வயசு 90 வயசு ஆனவர். அங்கே சில பேர் தங்கிய ஒருவர் மட்டும் இந்தியாவுக்கு வருவதற்கு விருப்பப்படுகின்றார். அதற்கு நம்ம ஏற்பாடு செய்யலாம். அவர் தந்து ஒரு கடிதம் கொடுத்து ஒரு முச்சலிக்காக எழுதியிருக்கின்றார்கள். எல்லோரும் கையெழுத்து செய்திருக்கின்றார்கள். இந்த முயற்சியில் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களும் நமக்கு உறுதுணையாக இருந்து அதனை செய்து வருகின்றார்கள். அதனை செய்யலாம் என்றும் அது நிச்சயம் நம்முடைய எண்ணம் உருவாகி மலரும் மியான்மார் பர்மாவுக்கு நாம் நகரத்தார்கள் மீண்டும் செல்வோம் என்று நான் இறைவனை வேண்டி இந்த எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பளித்த சங்கத்தினர் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா நடப்பதற்காக கடந்த 2-3 மாதங்களாக சீனிவாசன் அவர்களும் மற்றும் அவருடைய உறுப்பினர்கள் அனைவரும் மிகுந்த பாடுபட்டிருக்கின்றார்கள். செயலாளர் மற்றும் அனைவரும் பாடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். சாதாரணமாக எல்லோரும் கூடி 1 நாள் 2 நாள் பேசிவிட்டு நாம் இல்லத்திற்கு திரும்பி செல்வது அது உகந்ததல்ல. ஒரு கட்டுப்பாடுடன் நான் சொன்ன சில கருத்துக்களை நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதனை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். என்னுடைய உதவி எப்பொழுதும் இருக்கும். எந்த நகரத்தார் வேண்டுமானாலும் என்னிடம் வரலாம். நான் ஆரம்பத்திலிருந்து எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். தொடர்ந்து செய்வேன். நம் சமூகம் வாழ வேண்டும், உயர வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். வணக்கம். அரசருக்கு நினைவு பரிசை சங்க தலைவர் வழங்குகின்றார்கள். தட்டொடுக்கும் நீதியரசரின் துணைவியாருக்கு நினைவு பரிசை வழங்குமாறு திருமதி அலமேலு ஆட்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நகரத்தார் சங்கத்தின் 60ஆம் ஆண்டு வைர விழாவின் நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. இணையதளம் www.virichamtv